ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், சில டீட்டெயில்ஸில் எடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் கிராம சேவகர் மற்றும் சமர்த்தி உத்தியோகத்தர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவங்களோட டீட்டெயில்ஸை என்னென்னு நாங்கள் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம் என்று தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட கூகுள் குரோமுக்கு போங்க. அதுக்கு முன்னுக்கு நான் இந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ நீங்கள் டிரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இதான் அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட் moha.gov.lk. இதான் அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான 3 லாங்குவேஜும் இதில் தந்திருக்காங்க. சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் என்று 3 லாங்குவேஜும் தந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமென்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த லாங்குவேஜை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மேலே பாருங்கள், அதில் பாருங்கள் இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் என்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கொண்டு. ஓகே, நான் அந்த வகையில் தமிழை நான் செலக்ட் பண்ணி கொண்டுட்டேன். செலக்ட் பண்ணி போட்டு இப்போ இதில் பாருங்கள். இப்போ எங்களுக்கு கிராம சேவகர் தகவல், அதாவது ஜிஎஸ்ன்ற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதில் நாங்கள் பாருங்கள், அதில் மாவட்டம் போட்டிருக்கு. மாவட்டத்தை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இலங்கையில் இருக்க அத்தனை மாவட்டம் வரும். நான் திருகோணமலையை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு மாவட்ட செயலகம் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் மாவட்ட செயலகத்தில் நான் திருகோணமலை நகரம் என்றையே கொடுத்துட்டு பாருங்கள், கீழே ஷோ என்று சொல்லியிருக்கு பாருங்கள். அதை டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதில் உங்களோட கிராம சேவகர்களோட தகவல் ஃபுல் டீட்டெயில்ஸும் தந்திருப்பாங்க. அதாவது அவங்களோட பர்சனல் மொபைல் நம்பர், அவங்களோட ஆஃபீஸ் நம்பர், அடுத்த உங்களோட எந்த மாவட்டம், எந்த கிராம சேவகர் பிரிவு, எல்லா டீட்டெயில்ஸுமே தந்திருப்பாங்க. அதில் எந்தெந்த ஜிஎஸ் மார்க் இருக்கிறாங்க என்றதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 சொல்லி 5 வரைக்கும் பேஜ் இருக்குது. ஸோ அந்த வகையில் திருவண்ணாமலை ஃபுல்லாக இருக்கிற எல்லாரோட டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், அன்பொழிபுரம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள் சர்ச் பட்டன் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்த சர்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு புளியங்குளம்னு சொல்லி அடிக்கணும்னு டைப் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வரும் புளியங்குளம் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பிரிவுக்குரியவர் யார் என்று இதில் வரும். பாருங்கள், இதில் இந்த வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இதில் இப்போ நான் இதில் ரேஸ் பண்ணுறேன் புளியங்குளத்துக்கு. ஓகே, இந்த பாருங்கள், இதில் நான் புளியங்குளத்துக்குரிய ஜிஎஸ் யார், அவரோட ஆஃபீஸ் நம்பர் என்ன, அவரோட பர்சனல் மொபைல் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த வேலை இது ஒரு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு ஒரு வீடியோஸாக இருக்கும். இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.